இப்போ என் பெற்றோர் மூட நம்பிக்கை உள்ளவங்களா இருக்காங்கன்னு வைப்போம். நீ ஸ்கூல்ல படிச்சதெல்லாம் தப்பு. நாங்க சொல்ற இந்த நம்பிக்கை தான் நீ படிக்கணும்னு சொல்றாங்க. எனக்கு என் பெற்றோர் தான் ரொம்ப முக்கியம். அப்போ இந்த மனிதர்களுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை ஓரங்கட்டிட்டு ஒரு கருத்தோட முக்கியத்துவத்தை மட்டும் எப்படி பார்க்கிறது? பாருங்க, என் டீச்சரை விட என் பெற்றோர் சொல்றது தான் முக்கியம்னு நீங்க நம்புறதா சொல்றீங்களே, அது உண்மையிலேயே நீங்க நம்புற விஷயம் கிடையாது. அப்படி நம்புறதுக்கு நீங்க பழக்கப்படுத்தப்பட்டிருக்கீங்க. அதனால பெற்றோர் சொல்றது தான் மேலானதுங்கிறது என் நம்பிக்கைன்னு சொல்லாதீங்க. ஏன் பெற்றோர்கள் புனிதமானவங்க அப்படிங்கிற நம்பிக்கையை கூட உங்களுக்கு உங்க பெற்றோர் தான் கொடுத்தாங்க. அவங்க வேற என்ன செய்வாங்கன்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க. அதனால எது உண்மையிலேயே உங்களுடையது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமா இருங்க. அது உங்களுடையது இல்லை. அது ஒரு கல்ச்சுரல் பிலீஃப். அது ஒரு குடும்பம் சார்ந்தது. இந்த கலாச்சார நம்பிக்கைகள் இடத்துக்கு இடம், காலத்துக்கு காலம் மாறுபடுது இல்லையா? இந்தியாவில் நீங்க பெற்றோருக்கு கொடுக்குற முக்கியத்துவம் வேற, யூஎஸ்ல நீங்க கொடுக்கறது வேற. அப்போ இது எப்படி உங்களுக்குள்ள இருந்து வந்ததா இருக்க முடியும்? இது காலம், கலாச்சாரம், சமுதாயம், அப்புறம் நார்ம்ஸ் சார்ந்தது. இது உங்களுடையது இல்லை. ஒரு இளைஞன் தேட வேண்டிய சுதந்திரமே இதுதான். இந்த கல்ச்சுரல் நார்ம்ஸுக்கு, அதாவது வெளியில நடக்கிற விஷயங்களுக்கு பலியாகாம இருக்கிறது தான் அந்த சுதந்திரம். மற்ற எல்லா கடமைகளையும், வாக்குறுதிகளையும் உங்ககிட்ட இருந்து கழட்டி எறிங்க. இல்ல, நீங்க யாருக்கும் கடமைப்பட்டவங்க இல்ல. உங்களுடைய ஒரே பொறுப்பு, உங்களுடைய ஒரே கமிட்மெண்ட், அது உண்மை மேல மட்டும்தான் இருக்கணும். மற்ற எல்லாமே தூக்கி எறியப்பட வேண்டியவைதான்.